தண்ணீர் தொட்டியில் சிக்கிய யானை. கோழிக்கரையில் 4 மணி நேர போராட்டம். வனத்துறையின் சாதனை. குன்னூர் அருகே உள்ள கோழிக்கரை பகுதியில் இன்று அதிகாலை நடைபெற்ற அதிரடியான மீட்பு நடவடிக்கை அந்த பகுதி பொதுமக்களையும் வனத்துறையினரையும் பெரும் பதட்டத்துக்குள்ளாக்கியது. அதிகாலை 3 மணி அளவில் தண்ணீர் குடிக்க வந்த பெண் யானை ஒன்று தவறுதலாக அங்கிருந்த பெரிய தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்தது. வெளியே வர முடியாமல் தவித்த யானை கரகரப்பான சத்தம் எழுப்பியதால் அந்த பகுதி மக்கள் பீதி அடைந்தனர். உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகளும் பணியாளர்களும் பல மணி நேரங்கள் தொடர்ந்து போராடினர். முதலில் தொட்டியில் அருகே மக்கள் அணுகாமல் பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டது. பின்னர் யானையை அமைதிப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து தொட்டியின் ஓரம் உடைக்கப்பட்டு யானை வெளியேறும் வழி ஏற்படுத்தப்பட்டது. 4 மணி நேரத்திற்கு பிறகு வெற்றி. பல மணி நேரம் கடின உழைப்பிற்கு பிறகு இறுதியாக பெண் யானை சாய்வு பாதை வழியாக தொட்டியிலிருந்து வெளியேறியது. வெளியேறி வந்ததும் அருகிலிருந்த வனப்பகுதிக்கு விரைந்து ஓடியது. அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்து வனத்துறையினருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். யானை உயிர் தப்பியது எங்களுக்கு மிகுந்த நிம்மதி. வனத்துறையினர் உண்மையிலேயே உயிர்காக்கும் பணியை சிறப்பாக செய்துள்ளனர் என கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சுற்றுச்சூழல் ஆர்வலரும் இது மனிதர்களுக்கும் விலங்குகளும் ஒன்றிணைந்து வாழ்க்கும் ஒற்றுமைக்கு மிகுந்த சார்ந்து வனத்துறை வீரர்களின் பணிகள் பாராட்டத்தக்கது என கூறினர். இந்த மீட்பு நடவடிக்கையின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது பரவியுள்ளன. இவ்வளவு கடின சூழலில் கூட யானையை பாதுகாக்க காட்டாற்றிய வனத்துறை வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. வாங்க வாங்க வாங்க, வெளியே வாங்க, வெளியே தள்ளிக்கப்பா. ஐயோ, இந்த எஜ்ஜை எடுத்துருந்தா சர்ரா. வந்துருச்சு, யானை வந்துருச்சு. கடையா இங்கே தான் வரும். கடையா வராது வராது. போயிரு போயிரு போயிரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படி போடா அப்படி போடா. ஏங்க வருதுங்க. போ போ. ஒன்றும் இல்லை போட்டேன். அப்படி போ அப்படி போ. போ. அந்த பக்கம் போ. பெரிய அணைங்க. ஓடிடுறா. இல்ல இல்ல வரல. வராது. அப்படியே போயிடுச்சு. சூப்பர். நிம்மதி.